இந்த வீடியோவை ஒரு பர்சனல் இன்சிடென்ட்ல இருந்தே ஆரம்பிப்போம். 2 நாள் முன்னாடி என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் ரொம்ப சிம்பிள் தான். மாசம் 30,000 ரூபாய் பாசிவ் இன்கம் உருவாகணும். லைஃப் லாங் தொடர்ந்து இந்த பாசிவ் இன்கம் வந்துகிட்டே இருக்கணும். அது SWP இருக்கலாம், பாண்ட்ஸா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்டா கூட இருக்கலாம். ஆனால் அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் மாசம் வாழ்க்கை ஃபுல்லா 30,000 ரூபான்ற அளவுக்கு சேர்த்துக்கிட்டே வரும். அதாவது என்னென்ன இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்னு ஷேர் பண்ணிருந்தாங்க. இது எல்லாத்தையும் பொறுத்து இது எப்படி பண்ணலான்றது அவங்களோட கேள்வி. அந்த கான்வர்சேஷன் அவங்களுக்கு ஷாக்கிங்கா முடிஞ்சதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கும் ரியாலிட்டிக்கும் இருக்க கேப் தான் இதுக்கு முக்கியமான காரணம். இப்போ இந்த வீடியோல சொல்ல போற இன்ஃபர்மேஷன் பெரும்பாலான மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னே சொல்லலாம். அதாவது 30,000 ரூபாய் அவங்க ரெக்குவயர்மெண்டா இருந்த மாதிரி உங்களுக்கு மாசத்துக்கு 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் வரா மாதிரி பினான்சியலி ஃப்ரீயா இருக்கணும்னு யோசிச்சிருப்பீங்க. உங்களோட நம்பர்ஸை போட்டு இதை உங்களுக்கு நீங்களே கால்குலேட் பண்ண முடியும். ஒன்னு அந்த ரிசல்ட்டை பார்த்து நீங்க ரொம்ப சந்தோஷப்பட வாய்ப்பு இருக்கு. அதாவது நீங்க நினைச்சதை விட கம்மியா தான் இருக்கு, பரவாயில்லப்பா நம்மளால பண்ண முடியும்னு நினைப்பீங்க. அப்படி இல்லைன்னா ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இது ரெண்டுத்துல எது நடந்திருந்தாலும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு ப்ராப்பரான டைரக்ஷன்ல போக முடியும். அதாவது பிளைண்டா பண்ணாம இதை தான் பண்ணணும்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ உதவியா இருக்கும். டீடைல்டா அவங்களோட ஃபினான்ஸ் நம்பர்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் புரிஞ்சுப்போம். வணக்கம், என் பேர் பூசன். இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். இப்போ அவங்களோட கரண்ட் ஃபினான்ஷியல் டீடைல்ஸ் எல்லாத்தையும் புரிஞ்சுப்போம். முதல்ல எங்கெங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம். இதுல ஸ்டாக்ஸ்ல மட்டும் கரண்ட் வேல்யூவா 5 லட்ச ரூபாய் இன்வெஸ்டடா இருக்காங்க. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஒரு 3 லட்ச ரூபாய் இன்வெஸ்டடா இருக்காங்க. வேலைக்கு போற இடத்துல பிஎஃப் இன்னொரு 5 லட்ச ரூபாய் சேர்த்திருக்காங்க. பேங்க் சேவிங்ஸ்ல ஒரு 1 லட்சமும் என்பிஎஸ்ல இன்னும் ஒரு 2 லட்சம் இருக்கு. அதாவது மொத்தமா சேர்த்தோம்னா பினான்சியல் அசெட்ஸா மட்டும் கிட்டத்தட்ட 14 இருந்து 16 லட்ச ரூபாய் வரைக்கும் இன்னைய வேல்யூல இருக்கு. இதை தவிர்த்து ஹார்ட் அசெட்ஸா ரீசெண்டா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்க. அதோட ஒர்த் இன்னைக்கு 15 லட்ச ரூபாய். அதே மாதிரி கோல்டா மட்டும் ஒரு 20 லட்ச ரூபாய் ஒர்த்துக்கு வச்சிருக்காங்க. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு கடன்கள் எதுவும் கிடையாது. அவங்களுக்கு ஒரே ஒரு டிபெண்டன்ட், அவங்களோட பொண்ணு மட்டும் தான். அவங்களுக்கு ஒரு 5 வயசு ஆகுது. இப்போ அவங்களோட கரண்ட் சிச்சுவேஷன் படி ஹெல்த் ரீசன்ஸ்னால ரொம்ப நாள் வேலைக்கு போக முடியாதுன்ற சூழ்நிலையில இருக்காங்க. மேக்ஸிமம் கஷ்டப்பட்டு ஓட்டுனாலும் ஒரு 2 வருஷம் வரைக்கும் போக முடியும். அதுக்கு மேல போறது கஷ்டம்ன்றதா அவங்களோட ஸ்டேட். அந்த 2 வருஷம் தொடர்ந்து வேலைக்கு போனா கிட்டத்தட்ட ஒரு 10 இருந்து 12 லட்ச ரூபாய் வரைக்கும் சேமிக்க முடியும். அதை இன்வெஸ்ட்மெண்ட்ஸா போட முடியும்ன்றதா அவங்களோட எஸ்டிமேட். அவங்களோட பினான்சஸை சம்மரைஸ் பண்ணோம்னா லிக்விட் அசெட்ஸா மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 15 லட்ச ரூபாய் வச்சிருக்காங்க. ஹார்ட் அசெட்ஸா ஒரு 35 லட்ச ரூபாய்க்கு இருக்கு. கடன்கள் எதுவும் இல்லைன்றதால மொத்தமா சேர்த்தா 50 லட்ச ரூபாய் நெட்வொர்க்ல இருப்பாங்க. தொடர்ந்து 2 வருஷம் வேலைக்கு போக முடிஞ்சதுன்னா இன்னும் ஒரு 10-12 லட்ச ரூபாய் சேரும். மொத்தமா லிக்விட் அசெட்ஸ் மட்டுமே 20-25 லட்சத்தை தொற்றும். அந்த பாயிண்ட்ல தேவை வந்ததுன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டியும் விற்கணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. அதுல இருந்து ஒரு 20 லட்ச ரூபாய் லிக்விடா வர வாய்ப்பு இருக்கு. சோ இது எல்லாத்தையும் சேர்த்தா லிக்விட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டுமே 40 இருந்து 45 லட்சம் வரைக்கும் வரும்ன்றதான் அவங்க எதிர்பார்ப்பு. இப்போ இந்த 40-45 லட்ச ரூபாய் வச்சு SWPலயோ இல்ல பாண்ட்ஸ் மூலமாவோ இல்ல இதர இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் மூலமா மாசத்துக்கு 30,000 ரூபாய் பாசிவ் இன்கம் லைஃப் ஃபுல்லா கிரியேட் பண்ணலாம்ன்றதான் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன். அதை யோசிக்கும் போது ரீசனபிளா இருக்க மாதிரி தான் இருக்கும். அதாவது 40-45 லட்ச ரூபாய் எதுலயா போட்டு 10% எடுத்தா கூட வருஷத்துக்கு 4 லட்ச ரூபாய் வராம இருக்கும். இதை அப்படியே கால்குலேட் பண்ணோம்னா மாசத்துக்கு 30,000 ரூபாய் கஷ்டம் இல்லைன்னு அவங்களுக்கு தோணினாலும் இதுல ஒரு பெரிய ஃபிளா இருக்குன்னு சொல்லணும். பெரும்பாலான மக்கள் பண்ணக்கூடிய ரொம்ப பெரிய மிஸ்டேக்கை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். இங்க நம்ம என்ன அசியூம் பண்ணோம், 10% ரிட்டர்ன் ரேட் வந்தாதான் 4 லட்ச ரூபாய் வரும்னு பார்த்தோம். ஆனா 10% ரிட்டர்ன் ரேட்ன்றது ரொம்ப ரிஸ்கியான அக்ரெசிவான பெட்னு சொல்லலாம். அதே மாதிரி அது பிராக்டிகலி பாசிபிளும் கிடையாது. ஏன்னா பர்டிகுலரா இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் புதுசா எந்த இன்கமும் வராதுன்ற சூழ்நிலையில் இருப்பாங்க. அதனால அவங்களால அதிகமான ரிஸ்க் எடுக்க முடியாது. 7 இருந்து 8% வரைக்கும் வருஷத்துக்கு ஆவரேஜா போஸ்ட் டாக்ஸ் ரிட்டர்ன் எடுக்க முடியும்ன்றதை அசியூம் பண்ணிக்கிறது தான் ரொம்பவுமே பெட்டரான அசம்ஷன். அப்பதான் சேஃபா நம்மளோட முதல்ல இருந்து கை வைக்காம அதுல இருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸை மட்டுமே வச்சு நம்மளால வாழ முடியும். அப்படி அசியூம் பண்ணோம்னா நம்ம எதிர்பார்க்கிற 30,000 ரூபான்றதை இதுல இருந்து உருவாக்க முடியாது. இது எல்லாத்துக்கும் மேல இந்த 30,000 ரூபான்றது இன்னையோட எக்ஸ்பென்சஸ். அதாவது இன்னைக்கு இந்த எக்ஸ்பென்சஸ் ஓட்டுறதுக்கு எனக்கு இது போதும்னு யோசிக்கிறாங்கல்ல, இந்த எக்ஸ்பென்சஸும் கான்ஸ்டன்டா இருந்துட்டு இருக்காது. விலைவாசி ஏறிட்டே இருக்கும். இததான் பணவீக்கம் இல்ல இன்ஃபிளேஷன் சொல்லுவாங்க. அதாவது சராசரியா இந்தியால 7% பணவீக்கம் சொல்லலாம். இன்னைக்கு 30,000 ரூபாய் செலவாகுதுன்னா அடுத்த வருஷம் அதே லைஃப் ஸ்டைல வச்சுக்க அதே எக்ஸ்பென்சஸ் பண்ணா 32,100 ரூபாய் இருந்தா தான் பண்ண முடியும். அதுக்கு அடுத்த வருஷம் 34,000 ரூபாய் தேவைப்படும். அதுக்கு அடுத்த வருஷம் இன்னும் அதிகமாயிட்டே போகும். ஒவ்வொரு வருஷமும் இது தொடர்ந்து ஏறிட்டே போகும். இன்ஃபேக்ட் ஒவ்வொரு 10 வருஷமும் நம்மளோட எக்ஸ்பென்சஸும் டபுள் ஆயிட்டு வரும். 10 வருஷம் கழிச்சு 60,000 ரூபாய் இருந்தா தான் இன்னைக்கு 30,000 ரூபாய்க்கு என்ன லைஃப் ஸ்டைல் வாழ்றீங்களோ அதே லைஃப் ஸ்டைலையாவது மெயின்டைன் பண்ண முடியும். அது இன்னும் 10 வருஷம் கழிச்சு போச்சுன்னா 1,20,000 ரூபாய் தேவை. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 10 வருஷம் போச்சுன்னா 2 லட்சத்துக்கும் மேல மாசம் செலவு பண்ணாதான் இன்னிய 30,000 ரூபாய் லைஃப் ஸ்டைலே மெயின்டைன் பண்ண முடியும். சோ இந்த இன்ஃபிளேஷனை மறந்துட்டு வாழ்நாள் முழுக்க இந்த தொகை வந்தா போதும்னு யோசிக்கிறது பிளானிங்லயே இருக்கக்கூடிய பெரிய பிளண்டர்னு சொல்லலாம். சோ நம்ம எதிர்பார்க்கிற பாசிவ் இன்கமும் வருஷம் ஏறிக்கிட்டே போகணும், கான்ஸ்டன்டா இருக்கக்கூடாது. இது எல்லாத்துக்கும் மேல ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸையும் ஆட் பண்ணிக்கும். அதாவது வருஷம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸோட காஸ்ட்டும் உயர்ந்துட்டே இருக்கும். திடீர்னு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்ததுன்னா அதுக்கு நம்ம அதிகம் செலவு பண்ற மாதிரி இருக்கும். அது பத்தாததுக்கு நம்மளோட டிபெண்டன்ஸுக்கு பெரிய செலவுகள் வரும். அவங்களோட எஜுகேஷன் இல்ல வெட்டிங் செலவுன்னு சொல்லிட்டு அதுக்கு பெருசா செலவு பண்ணும். இதுல எமர்ஜென்சி ஃபண்ட் தனியா எடுத்து வச்சிருக்கணும். இதெல்லாம் தாண்டி ரொம்ப நாள் நம்ம வாழ்ந்துட்டோம்னா, அதாவது ஒரு 90-100 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டோம்னா அப்பவும் நம்மளோட பாசிவ் இன்கம் நம்மள பாக்குமான்றதையும் யோசிக்கிறது முக்கியம். பத்தாததுக்கு மார்க்கெட்டோட அப் அண்ட் டவுன், ரொம்ப நாளா பேர் மார்க்கெட்ல மாற்றுறது, டாக்ஸேஷன் சொல்லிட்டு இன்னும் இதர ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்கும். அதனால எப்பவுமே இந்த கால்குலேஷன்ஸ்க்கு அக்ரெசிவா வித்ட்ரா பண்றது
பண்றதோ இல்ல அக்ரெசிவா ரிட்டர்ன் வரும்னு எதிர்பார்க்கறது நம்மளே ஏமாத்திக்கிறதுக்கு தான் சமம். அப்போ இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டா வருஷம் இந்த பாசிவ் இன்கமும் உயர்ந்துட்டே வர மாதிரி, அதாவது இந்த வருஷம் மாசம் 30,000 வித்ட்ரா பண்ணிட்டே வருவேன், அதுக்கு அடுத்த வருஷத்துல இருந்து 32,000 மேல எனக்கு வரணும், அதுக்கு அடுத்த வருஷம் 34ன்னு சொல்லிட்டு அதுவும் அதிகமா வந்துகிட்டே இருக்கணும், சேஃபாவும் வரணும்னு யோசிச்சா எவ்வளவுதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும்ன்ற எக்ஸாக்ட் வேல்யூவை இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான பர்சனல் சிச்சுவேஷன், அதாவது ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய மக்களுக்கு கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு நபர் இந்த சிச்சுவேஷன்ல இருக்க மாதிரியே இன்னொருத்தரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அவர் பண்ண தப்ப நம்ம பண்ணக்கூடாது, மாத்திக்கலாம், மத்தவங்க மிஸ்டேக்ல இருந்து கத்துக்கிறதுக்கும் இது உதவியா இருக்கும். சோ உங்களோட சிச்சுவேஷன் நீங்க பெட்டரா ஃபினான்ஸ் மேனேஜ் பண்ணாலோ இல்ல மோசமா பண்ணாலும் சரி, அதை நீங்க ஓப்பனா இந்த சேனல்ல பர்சனலா ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அதாவது வீடியோல நீங்களும் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ஃபார்ம்ல உங்களோட டீடைல்ஸ் ஃபில் பண்ணலாம். இன்ட்ரெஸ்டிங்கான டிஃபரெண்டான ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன்ஸை நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கு அது வாய்ப்பா இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரியான ரிலேட்டபிள் ரியல் லைஃப் வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, இல்லனா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. ஆக்சுவலா நீங்க கொடுக்குற ஃபீட்பேக் மூலமா தான் இதை தொடரலாமா இல்லையான்றதை புரிஞ்சுக்க முடியும். இது உங்களோட இன்ட்ரெஸ்டா இருந்ததுன்னா கமெண்ட் பண்றது மூலமாவோ இல்ல லைக் பண்றது மூலமாவோ எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் இப்பவே கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இவங்களோட சிச்சுவேஷனுக்கு மாசம் 30,000 இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடா சேஃபா வித்ட்ரா பண்ணிக்கிட்டே வரணும்னா குறைஞ்சபட்சம் 1,40,00,000 ரூபாய் இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸா இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். இந்த நம்பரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள்னே சொல்லலாம். அதாவது உங்களோட ஆனுவல் எக்ஸ்பென்ஸ் என்னவோ அதை விட குறைஞ்சது 40 மடங்காவது சேர்த்திருக்கணும். அது ஏன் 40 மடங்கு, இந்த அளவுக்கு தொகை எதுக்கு தேவைன்னு புரிஞ்சுக்க இந்த கால்குலேஷனை கிளியரா புரிஞ்சு. இப்போ நீங்க இங்க பார்த்துட்டு இருக்கிறது என்னோட ஃபேவரட் ஃபினான்ஸ் கால்குலேட்டர் டூல்னே சொல்லலாம். அதாவது இதை யாரு டெவலப் பண்ணான்னு தெரியாது, யாரு பண்ணியிருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல், கண்டிப்பா எல்லாரும் செக் பண்ண வேண்டிய டூல்னே சொல்லலாம். இதுல முதல்ல இந்த 1,40,00,000 ஃபில் பண்ணிடுவோம். மாசம் எவ்வளவு வித்ட்ரா பண்ணுவோம்னு கேட்டிருக்காங்க, இங்க 30,000 கொடுத்துருவோம். அட்லீஸ்ட் அடுத்த 50 வருஷத்துக்காவது வித்ட்ரா பண்றோம் அசியூம் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி 8% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்துல இந்த தொகையை போட்டு வச்சிருக்கோம். அதாவது நெட் ஒரே இடத்துல போட்டுருக்க மாட்டோம், மல்டிபிள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல போட்டிருப்போம். எல்லாத்தையும் சேர்த்தா போஸ்ட் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸா 8% வருதுன்றதான் இங்க அசம்ஷன். இந்த ரிட்டர்ன்ஸை ரேண்டமா என்னால 12 பண்ண முடியும், 15 பண்ண முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப அக்ரெசிவா போடாதீங்க. இது எவ்வளவு கம்மியா போடுறீங்களோ நீங்க சேஃபான கால்குலேஷன் போறீங்கன்னு அர்த்தம். கீழே வருஷம் 7% இன்ஃப்ளேஷன் ரேட் அசியூம் பண்றோம். இங்க நம்ம போஸ்ட் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸா 8% கால்குலேட் பண்றதுனால டாக்ஸ் பர்சன்டேஜ் எதுவுமே இன்க்ளூட் பண்ணல. இப்போ இந்த மாதிரி வித்ட்ரா பண்ண ஆரம்பிச்சா மாசம் 30,000 பண்ணிட்டே வரும். அடுத்த வருஷத்துல இருந்து 32,000 சில்லறை வித்ட்ரா பண்ணிட்டே வரும். அதே மாதிரி ஒரு வருஷம் ஃபுல்லா அதே வித்ட்ரா பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடா இன்னும் அதிகமா வித்ட்ரா பண்ணும். சோ ஒவ்வொரு வருஷமும் நம்ம வித்ட்ரா பண்ணக்கூடிய தொகையும் ஏறிக்கிட்டே போகும். அதாவது 10 வருஷம் கழிச்சு போய் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 60,000 நம்ம வித்ட்ரா பண்ற மாதிரி இருக்கும், மீதி இருக்கிறது இன்வெஸ்டடா தான் இருக்கும். சோ இதே மாதிரி 50 வருஷமும் வருஷம் அதிகமாவே வித்ட்ரா பண்ணிட்டு வந்தாலும் 50வது வருஷத்தோட கடைசியில கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கே நீங்க 8 லட்சத்துக்கு மேல வித்ட்ரா பண்ற மாதிரி இருக்கும். இது அப்படியே பிளைனா பார்க்கும்போது ஒரு மாசத்துக்கு 8 லட்ச ரூபாய் வித்ட்ரா பண்ணுமா, அது ரொம்ப அன்ரியலிஸ்டிக்கா இருக்குன்னு தோணினாலும் இன்னைக்கு ஒரு ஃபேமிலி 30,000 ஒரு லைஃப் ஸ்டைல் வாழுதுல, இதே மாதிரி 50 வருஷத்துக்கு முன்னாடி வாழணும்னா அந்த ஃபேமிலிக்கு 1000 ரூபாய்க்கும் குறைவா இருந்தாலே போதும். அதாவது கால்குலேட் பண்ணி பாருங்களேன், 50 வருஷம்னா 1970s வரும். அந்த பாயிண்ட்ல நிறைய ஃபேமிலிஸ்க்கு 500 ரூபாய் 600 ரூபாய் தான் சம்பளமே. சோ அதுலயே அவங்களால வாழ்க்கையை ஓட்ட முடியுது. சோ கிட்டத்தட்ட இன்னைக்கு 30,000 அவங்களுக்கு ஆச்சரியமான ஒரு பணமா இருக்கும். அதே மாதிரி தான் அன்னைக்கு நம்மளுக்கு 8 லட்சம் இருந்தா தான் இன்னைக்கு 30,000 லைஃப் ஸ்டைலே மெயின்டைன் பண்ண முடியும். சோ 50 வருஷம் ஃபுல்லா இன்வெஸ்ட்மெண்டோட ரிட்டர்ன்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் மட்டுமே வச்சு ஓட்டணும்னா குறைஞ்சது உங்களோட ஆனுவல் எக்ஸ்பென்ஸை விட 40 மடங்காவது நீங்க இன்வெஸ்டடா இருக்கும். அவங்களோட சிச்சுவேஷன்ல 40 லட்சத்திலே இதை பண்ண முடியும்னு யோசிச்சிருந்தாங்க. 40 லட்சத்தை வச்சு கால்குலேட் பண்ணீங்கன்னா ஒரு 10-12 வருஷத்துக்கு மேல இது தாங்காதுன்றதான் இந்த கிராஃபும் காட்டுது, இந்த டேட்டாவுமே காட்டுது. இந்த கால்குலேஷன்ஸ் அவங்களுக்கு ரொம்பவுமே ஷாக்கிங்கா இருந்தாலும் ஆனா திடீர்னு அவங்க வேலையை விட்டுட்டு இந்த பிளான் படி ஒரு 40 லட்சம் இருக்கு, நான் பாசிவா 30,000 ரூபாய் சேர்க்கிறேன்னு போனா ஒரு 4-5 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ரியாலிட்டி ஹிட் ஆக ஆரம்பிக்கும். ஆல்ரெடி 4-5 வருஷம் போனதுக்கு அப்புறம் புதுசா வேலையை தேடி கண்டுபிடிச்சு போறது இன்னுமே கஷ்டமாயிடும். அவங்களோட சிச்சுவேஷன் மொத்தமா மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும். சோ வேலையெல்லாம் விட்டுட்டு ரிட்டையர் ஆக போறேன்றது முடிவு பண்றதுக்கு முன்னாடி ஆக்சுவலா கேட்க வேண்டிய கேள்வி என்ன, பாசிவ் இன்கம் இன்ஃப்ளேஷன் கூட வளர்ந்துகிட்டே வருமா, அதே மாதிரி குறைஞ்சது ஒரு 30ல இருந்து 40 வருஷமாவது என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ தாங்குமா, திடீர்னு எமர்ஜென்சியோ இல்ல ஹெல்த் இஷ்யூஸோ வந்தா அதை மேனேஜ் பண்ண முடியுமான்ற எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருந்தா நம்ம அந்த ஸ்டெப்பை இன்னும் கான்ஃபிடென்ட்டா எடுக்க முடியும். சோ நீங்க பினான்சியலி இண்டிபெண்டன்ட்டா வேலைக்கே போகாம இன்வெஸ்ட்மெண்ட்டே பாத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க கேட்க வேண்டிய கேள்வி ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு எனக்கு வருஷத்துக்கு எவ்வளவு செலவாகும், இதை விட 40 மடங்கான அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட்ல மட்டும் வச்சிருக்கனான்றதா அந்த கேள்வி. அந்த தொகை இருந்ததுன்னா நீங்க ஓரளவுக்கு பினான்சியலி ஸ்டேபிள் இண்டிபெண்டன்ட்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய எல்லாருமே பினான்சியலி இண்டிபெண்டன்ட் ஆகணும்னு யோசிக்கிறீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1 கோடின்ற கார்பஸை சேர்த்து தான் ஆகணும். இன்ஃபேக்ட் இதை விட அதிகமா சேர்க்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா இது ஒரு பேர் மினிமமா மாறிடும். இந்த ஸ்டெப்பை தான்னா தான் உங்களோட டார்கெட்டுக்கே நீங்க போக முடியும். இந்த 1 கோடி ரூபான்ற மைல் ஸ்டோனை பிராக்டிகலா சேர்க்கக்கூடிய 3 வழிகளை இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அடுத்து இதை செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவோ இல்ல புதுசா இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அது பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற செலக்ட் பண்ணினா இந்த சேனல்ல போடக்கூடிய புது வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.